GS Astrology கௌதம் தினேஷ்குமார் from விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இருதய நோய் யாருக்கு? ஹார்ட் டிசீஸ். பொதுவா ஹார்ட் டிசீஸ் யாருக்கு வரும்? சூரியன் அவர் தான் அதுக்கு காரக கிரகம் இல்லைங்களா? ஆத்ம காரகன், அதாவது அந்த இருதயத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சூரியன். அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் இடம், சரிங்களா? உங்களுடைய 5ஆம் இடம், எந்த லக்னமா இருந்தாலும் சரி, உங்களோட 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி. இவங்கெல்லாம் தான் இந்த இதய பாவகத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி சிம்ம வீடு, சிம்மம் வீடு இருதயத்தை குறிக்கக்கூடிய இடம். காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் சிம்மம் இல்லைங்களா? சோ ஒருத்தருக்கு 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் சிம்மமும் கெட்டிருக்கின், சூரியனும் அந்த இடத்துல கெடுறாரு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இருதயம் சார்ந்த விஷயங்கள், ஜாதகருக்கு நோய் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பிபி வர்றது, பிளட் ப்ரெஷர் ஏறுறது, இதெல்லாம் கூட அந்த சூரியன் சார்ந்த விஷயங்கள்ல நடக்கக்கூடும். இதுல செவ்வாய் சூரியன் காம்போ இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இருதய நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு உதாரணம் பார்ப்போம். மீன லக்ன ஜாதகம், சரிங்களா? மீன லக்ன ஜாதகத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? சந்திரன். இவர் போய் 9ஆம் இடத்துல நீசமா போறாரு, சரிங்களா? இவருக்கு எந்த விதத்துல நீச பங்கமும் கிடைக்கல. அதே மாதிரி அந்த வீடு கொடுத்த கிரகம் யாருக்கு? சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் 4ஆம் இடத்துல போய் புதனோட வீட்டுல பகைங்கிற நிலைமையில உட்கார்ந்துடுறாரு, சரிங்களா? நல்லா பாருங்க. இப்ப இந்த 5ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு, சரிங்களா? குரு உச்சமாகி இந்த சந்திரனை பாக்குறாரு. அப்ப நீசபங்க ராஜயோகம் இல்லைங்களா? இந்த நீசனுக்கு உச்ச கிரகமோட பார்வை கிடைக்குது, அதனால சந்திரனுக்கு நீசம் கிடைக்குது, நீசபங்கம் கிடைக்குது, சரிங்களா? இப்ப இவர் இந்த ஜாதகருக்கு 6ஆம் இடத்துல சனி ராகு, சிம்ம வீட்டுல சனி ராகு. இந்த சனி ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் கடகத்துல போய் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறாரு. தன் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுக்கு மறைஞ்சு 5ஆம் வீட்டுல போய் உட்கார்றாரு, சரிங்களா? இப்ப இந்த 5ஆம் அதிபதி முதல்ல நீசமாகறக்குரிய ஒரு பலனை கொடுத்து, சரிங்களா? இந்த 6ஆம் இடம் சிம்ம வீட்டுல சனி ராகு உட்கார்ந்தனால இதய நோயை கொடுத்து, இந்த ஜாதகருக்கு சர்ஜரியை கொடுத்து ஒரு கண்டத்துல இருந்து மீண்டு வந்தாங்க. சூரிய தசை வந்த உடனே உச்ச குரு அந்த இடத்துல அமர்ந்து இருக்கிற லக்னாதிபதி 5இல் போய் உச்சமாகி அந்த நீச்சனை பார்த்து நீச்ச பங்கம், 5ஆம் இடம் கெட்டு, சரிங்களா? 5ஆம் இடம் கெட்டு அதுக்கப்புறம் நீச்ச பங்கம். சோ இதனால இந்த ஜாதகர் ஒரு இருதயம் சார்ந்த ஒரு சர்ஜரிக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் திரும்ப அந்த லக்னாதிபதி வலுவுக்கு ஏற்ப 5ஆம் இடத்துல உச்சமா இருந்தாருன்னா குரு 9ஆம் இடத்தை பார்ப்பாரு இல்லையா? லக்னத்தை பார்ப்பாரு. சோ இதுதான் அந்த அமைப்பு. லக்னாதிபதியோட வலு ஜாதகர் தாங்கி வர்றாங்களா? பொதுவா சிம்மாதிபதி கெடக்கூடாதுங்க. கெட்டா சூரியன் சார்ந்த நோய்களுக்கு உள்ளாகக்கூடிய தன்மை ஜாதகருக்கு வந்துடும். இதுல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் இந்த இருதய நோய் வர்றதுக்கு ஜாதகருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா? ஒரு மாதிரி உடம்பு ஹீட் ஆகிட்டே இருக்கிறது, அடிக்கடி ஃபீவர்ல விழுறது, கண் எரிச்சல் ஆகிறது, ஒரு மாதிரி பாடி ஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஹீட் விஷயங்களால ஹைட்ரேட் ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி முடி கொட்டுறது, சொட்ட தலையாகிறது, இதெல்லாம் கூட முடி உதிர்றது, இதெல்லாம் சூரியனோட விஷயங்கள் இல்லையா? சூரியன் கெடு போடுறாருன்னா என்ன பண்ணுவாரு? அவர் சார்ந்த விஷயங்கள் பாவத்துவம் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த உறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நோய்களை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுப்பாரு, சரிங்களா? சோ உங்கள் ஜாதகத்துல சூரியன் பலமா இல்லையா? டெய்லி ஆதித்ய கிருதயம்ங்கிற அந்த ஒரு பாட்டை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு சூரியனை வணங்குங்க. இதுதான் பிராக்டிக்கலா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சூரியனை டெவலப் பண்றதுக்கு, சூரியனை பலப்படுத்துறதுக்கு, சரிங்களா? உடனே அதுல உடனே பிரச்சனை எனக்கு மாறிடுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. அதை தாங்கக்கூடிய உங்களுக்கு வலிமை கிடைக்கும் நிச்சயமா. ஜாதகத்துல இருக்கிற விஷயங்களை நம்மளால மாற்ற முடியாது, பட் அதை எதிர்கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு நிச்சயமா அந்த மன தைரியம், அந்த உந்துதல் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கவே செய்யும், சரிங்களா?